தமிழ்நாடு ஹயாத்தி விருது விழா நடத்தும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டார். மருத்துவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்தடுத்து நீங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும். எனக்கும் நிகழ்ச்சிகள் உள்ளன. அதன் திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் மாகா புராதுதீன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் மிகுந்த கருத்துகள் உள்ளவர். என்னை தொலைவிலிருந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர். நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்று வெளிப்படையாக மனம் திறந்து வாழ்த்தப்படுகிறார். சந்திக்கும் போதெல்லாம் ஆரம்பி ஒடுக்கப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்காகவும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து கொண்டாடுவதற்கு நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார். அந்த வகையில் அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று இன்றைக்கு அவர் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சி பங்கேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல 21வது ஆண்டாக இந்த நோன்பை நாங்கள் ஏற்று வருகிறோம். தொடக்கத்தில் ஓரிரு நாட்கள் என்று ஆரம்பித்து பிறகு 3 நாள்கள் என்று சில ஆண்டுகள் வரையில் இருந்து கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 5 நாட்கள் நோன்பை ஏற்று வருகிறோம். 30 நாட்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க இயலாத நிலை இறைவன் நாடினான் என்று உடன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களை நல்லன்பை ஏற்று அவர்களோடு நான் பண்பாட்டு தளத்திலும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு தான் இதை நான் தொடங்கினேன். எனக்கு புதிய பல அனுபவங்களை இது தந்திருக்கிறது. இங்கே நம்முடைய கலீஃபா அவர்கள் பேசுகிற போதும் மற்ற முன்னணி தலைவர்கள் பேசுகிற போதும் இது பசித்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல, நடைமுறையில் இருப்பதல்ல. பசித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்கள் மட்டுமே நோன்பு இருந்தால் போதும் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டியிருப்பார். பட்டினி கிடக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்புறுத்தலின் முக்கிய நோக்கம். ஏனென்றால் வசித்திருப்பது இறையச்சத்தை உணர்வதற்காகத்தான் என்று இங்கே எடுத்து வைத்தார். இறையச்சம் என்றால் என்ன? அச்சம் பல வகை உண்டு. அதிலே இறையச்சம் என்பது கடவுள் இருக்கிறார், அவர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே மறந்தும் அல்லது மறைத்தும் தவறு செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது, அறம் தவறக்கூடாது, அநீதி இழைக்கக்கூடாது என்ற அந்த அச்சம்தான் இறையச்சம். இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால்தான் இறை அச்சம் வரும்.
இறைவன் இல்லை என்றால் அந்த இறை அச்சம் இருக்காது. அந்த அச்சத்திற்கு ஆங்கிலத்திலே இன்னொரு பெயர் இருக்கிறது, மாரல் பியர் என்று சொல்வார்கள். மாரல் பியர் என்பது மொராலிட்டி தொடர்பான ஒரு அச்சம். மொராலிட்டி என்பது நீதி, நியாயம் ஆகியவற்றோடு தொடர்புடையது. நீதி என்பது இறைவன் விதித்த நியதிகளின்படி நடப்பது என்பதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் புரிதல். யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது, யாருடைய சொத்தையும் திருட எண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது போன்ற இந்த குற்றங்களை எல்லாம் செய்வது சக மனிதர்களுக்கு செய்கிற தீங்காக முடியும். அதனால் பலருக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதுதான்